கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைய நிகழ்ச்சியில் கடந்த முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக ஹெல்த் கேர் கன்சல்டன்ட் திருமதி வர்தினி கார்த்திக் அவர்களுடனான நேர்காணலை கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில். கண்டிப்பாக மேம். இப்போ பொதுமக்கள் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது மருத்துவ காப்பீடு இருந்தால் அதை எப்படி பயன்படுத்தணும், மருத்துவமனையில் யார்கிட்ட அவங்க அதை பற்றி தெரிவிக்கணும், எத்தனை வகையான பாலிசிலாம் இருக்குது அது? மேடம், சிம்பிளாக ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து ஆக்சிடெண்ட் பாலிசி மேடம். இது யாருமே சொல்கிறது கிடையாது மேடம். ஆக்சிடெண்ட் பாலிசி வேறு, லைஃப் பாலிசி வேறு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வேறு. ஸோ ஒரு டீனேஜர்ஸ்க்கு தேவை வேண்டியது இந்த 3 விஷயம். ஆக்சிடெண்ட் பாலிசினா இதோட ப்ரீமியம் எவ்வளோ தெரியுமா மேடம் இருக்கும்? வெறும் 1000லேருந்து 2000 ரூபாக்குள்ளார தான் மேடம் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. 1000 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வரைக்கும் பர்மனெண்ட் டிசபிள்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டெம்பரரி டிசபிள்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கவரேஜ் கிடைக்கிது மேடம். ஸோ தட் இஸ் நம்பர் 1. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பர்சனல், ஏன்னா நாளைக்கு நம்ம இல்லைனா கூட நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கணும். இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். திஸ் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு பேசிக் பாலிசி நீங்கள் போங்க, ரொம்ப நிறையா வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த ரூம் ரெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரி ஒன் நீட்ஸ் ப்ரைவசி தீஸ் டேஸ். அதனால் தனி ரூமுக்கு எந்த எலிஜிபிலிட்டி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 30 டேஸில் நம்ம வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன்னா அதுக்கு கவர் ஆகுதா, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு டெஸ்ட்டு வருது இல்லையா, அதெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்களா அதை பார்த்துக்கணும். மூணாவது வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் கவர் ஆகுதா, இந்த பர்டிகுலர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கா. இப்போ ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க அம்மா வீடு இங்கே இருக்கும், இன்லாஸ் வீடு வேறு ஒரு ஊரில் இருக்கும். ஸோ 2 இடத்துல அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஸோ அதாவது அவங்களுக்கு டெலிவரிக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா முன்னாடி தான் இந்த காலம் அம்மா வீட்டில் போய் டெலிவரி பார்க்குறது, இப்போ அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப மேண்டேட்ரி மேடம். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து ஏதாவது ஒரு ரீசனில் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் பண்ணுற சேவிங்ஸும் பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு பென்ஷனராக அது வந்தாகணும், பென்ஷனிங் அமௌண்ட்டாக வந்தாகணும். ஸோ இந்த 3 இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இப்போது இன்சூரன்ஸ் அப்படின்னு வர்றப்போ எத்தனை வகையான பாலிசி இருக்குது அப்படிங்கிறது விளக்கமாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது ஸ்பெசிஃபிக்காக? இப்போ குழந்தைங்கள்னு பார்த்தா அவங்களுக்கு தனியாக இருக்காது, விமன் பார்த்தா அவங்களுக்கு தனியாக இருக்குது, ஜெனரிக்காக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் மீறி நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த் கேர் வேணும் அப்படிங்கிறப்ப என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா? அதாவது 4 டிப்ஸ் தான் மேடம். 4 விஷயம் ஞாபகம். ஃபஸ்ட்டு வந்து பாலிசியை ரீட் பண்ணுங்கள் மேடம். தட் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் கவர் ஆகுதா அப்படிங்கிறது மற்றவங்களோட நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்மோக்கிங்கால் லயபிலிட்டி, நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறேன், கண்டிப்பாக அதுக்கான பாதிப்பு இருக்க போகுது. இது மற்றவங்க வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை மேடம். நம்ம வி ஆர் த செல்ஃப் ஜட்ஜ். செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இதுக்கான பாதிப்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கண்டிப்பாக ஒரு 25 வயசில் ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னா 50 வயசில் கண்டிப்பாக ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், ஐயை பாதிக்கும். ஹார்ட் ரிலேட்டட் பாதிப்பு இருக்குது, கிட்னி ரிலேட்டட் பாதிப்பு இருக்குது. அதுலேருந்து நான் எப்படி என்ன ஓவர் கம் பண்ண போகிறேன்? ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் கவர் ஆகுதா? அடுத்தது ஒன்ஸ் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் கவர் ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளோ வெயிட்டிங் பீரியடு? இந்த 3. 4வது ரீஎம்பர்ஸ்மெண்ட் பாலிசி கரெக்டாக இருக்கா? இந்த 4 விஷயத்தை கண்டிஷனாக பார்க்கணும். 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்ப்பரேட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஐ வுட் லைக் டு ஷேர். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் பாலிசியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க மேடம். பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் கவர்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு கவர்டுங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்லாஸ்க்கு கவர் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொடுக்குற ஒரு சின்ன சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரக்க போய் முதல்ல உங்கள் பாஸ்ட்டை பாருங்கள். சார் இது மாதிரி என் இன்லாஸையும் கவர் பண்ணணும், எனக்கு அதுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை மேடம் அது கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என் பசங்களுக்கும் வேணாம், என் இன்லாஸ்க்கும் வேணாம், என் சேலரியிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2 லட்சம் வாங்கின இடத்துல உங்களுக்கு 5 லட்சம் கிடச்சிடும். என் சேலரியிலேருந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கோங்க, இயர்லி மந்த்லி டிடெக்ட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 2 லட்சத்துலேருந்து நீங்கள் ஒரு 5 லட்சம் வரைக்கும் நீங்கள்
ஸோ இதில் யார் யார் கவர் ஆகிடுது? உங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் அவங்க இன்லாஸ்க்கு, இது எல்லாமே கவர் ஆகுது. கார்ப்பரேட்டில் இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஃபர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 5 லட்சம் வந்து காலி ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அதாவது அந்த கம்பெனியில் பஃபர்னு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்லேருந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் கேர் வந்துருச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் 5 லட்சத்துக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த பஃபர்லேருந்து எடுத்து அந்த கார்ப்பரேட் கம்பெனி, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆனஸ்டான எம்ப்ளாயி, உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு க்ரெடிபிலிட்டி கொடுக்கணுங்கிற பட்சத்தில் அந்த பஃபர்லேருந்து எடுத்து கொஞ்சம் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் ஒன்று வச்சுருந்தா கூட கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலும் கவர் ஆகும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னாலும் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸில் கவர் ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி போகிறாங்க, ரேடியேஷன் தெரப்பி போகிறாங்க, ஸ்டென்ட் வைக்கணும், இந்த மாதிரி ஸ்டென்ட்லேருந்து சர்ஜரி போகிறாங்க, ஆல்ரெடி ஸ்டென்ட் வச்சுருப்பாங்க, சர்ஜரி போகிறாங்கன்னா மற்ற இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்க மேடம், அதனால் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு கவர் ஆகாது. இதே மற்ற ஆர்கன்ஸில் எதாவது ப்ராப்ளம்னா கவர் ஆகும். ஆனால் இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஸ்டென்ட் இருந்தால் கூட அதுக்கு எப்படி என்ன பாலிசி கொடுக்கலாங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு லேர்னிங் நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ ஏஐ வந்து நம்மளுக்கு எவ்வளோ விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, நான் கூகுளில் பார்த்து எனக்கு தலைவலிக்கு என்ன மெடிசன் எடுத்தேன், அந்த தப்பு பண்ணாதீங்க. ஆனால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்ன பாலிசி இருக்குது, எனக்கு இதெல்லாம் தான் கண்டிஷனு, இதுக்கு எந்த பாலிசி எனக்கு இதுவாகும், இதை வந்து நீங்கள் ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ChatGPTயில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாலேஜை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாருங்கள். தயவுசெய்து மெடிசன்ஸுக்கு வந்து சர்ச் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஜெனரிக் நேம் வேறு, இதில் கொடுக்குற கம்யூனிகேஷன் வேறு, தேவையில்லாமல் நம்ம எடுத்துகிட்டு அது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த ஏஐயும் ஒரு பாசிட்டிவான விதத்தில் எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் புக் பப்ளிகேஷன்ஸும் இந்த ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டமான பேப்பர்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க. அதை பற்றி சில வார்த்தைகள் மேம். இந்த இன்டர்நேஷ்னல் பேப்பராக ஒரு 5 பேப்பர் பண்ணியிருக்கேன் சார். 7 பேப்பர்ஸ் வந்து நேஷ்னல் பேப்பர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நான் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும் எல்லாருமே, அதே சமயத்தில் பர்சனலாகவும். அதாவது நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் அகாடமிக் சைடும் நீங்கள் பாருங்கள், அதே சமயத்தில் இப்போ பிஸ்னஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பேரலாக நீங்கள் பாருங்கள். ஐஆர்எஸ் நந்தகுமார் சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங், அவர் இஸ் அ மென்டர் டு மீ. அவர் வந்து எப்பயுமே நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் என்னென்னா, சார் வந்து ப்ரொஃபஷ்னல், அவரோட அந்த இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடும் ஃபோக்கஸ் பண்ணுவார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு போய் அங்கே நேரக்க போய் அவங்கள பார்த்து பேசுகிறது, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, கண்டிப்பாக ஐஏஎஸ் ஒன்னாலையும் முடியுங்கிறது ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ மக்களுக்குள்ளார எவ்வளோ ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதை விட எத்தனை பேர் அவர் இன்ஸ்பயர் பண்ணுறாருங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது சார். ஸோ பேசிக்காக வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப லைஃப்பில் வந்து ஒரு சின்ன விஷயம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பர்சனலாகவும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலாகவும் ஃபோக்கஸ் பண்ணால் அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் எப்பயுமே 2 வச்சுக்கோங்க. பிளான் ஏ, பிளான் பி. இதுதான் வரும் ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு பிளான் பி. நீங்கள் அதே இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம். ரெண்டாவது, நோ ஒன் இஸ் தேர் டு புஷ் யூ மேடம். இப்போ நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னை புஷ் பண்ணுவாங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஜினோட ஸ்பீடை வச்சு தான் அந்த ட்ரெயின் என்னங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி சூஸ் யுவர் மென்டர் வைஸ்லி. அந்த மென்டருங்கிறவங்க தான் உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு மென்டரை வந்து கரெக்டான மென்டராக செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபைண்ட் யுவர் ஓஷின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானீஸ் இது சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, பேஷனேட்டாக நம்ம ஒருத்தவங்களை விரும்புகிறோம், ஆனால் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் என்னோட ஓஷி. எப்படி நான் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஒரு அன்புள்ள ரஜினிகாந்த்லேருந்து எனக்கு. ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சந்தோஷம், அதாவது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து விஜய் சார் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கமலஹாசன் சார். பட் உங்களோட லைஃப்பில் யார் அந்த ஓஷி, யார் வந்து உங்களை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. உங்களை ஒரு நீங்கள் ஏதோ ஒரு மூட் அப்செட்டாக இருக்கீங்க, அடுத்த நிமிஷம் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட சந்தோஷம். சரி, ஓகே, சேனலைஸ். அதாவது எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் உங்கள் மைண்டை சேனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டான்ஃபோர்ட்ஸ்லனா, 19 செகண்ட்ஸ் ஆம்பா ஒரு நெகட்டிவாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த 19 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம மைண்டை நம்ம சேனலைஸ் பண்ண முடியுமா? எப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா தயவுசெய்து அந்த இடத்த விட்டு எந்திரிங்க. இப்போ உட்காந்துட்டு நெகட்டிவ் டாக் இருக்குன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிங்க. இல்லை நீங்கள் நின்றுட்டுருக்கும் போது தோணுதுன்னா ஒரு 2 நிமிஷம் நடங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் சேனலைஸ் ஆகிடும். திஸ் இஸ் நம்பர் 1 ரூல். ரெண்டாவது என்ன, கிராட்டிடியூட்.
ஒரு நன்றி இது. எத்தனை பேர் வந்து ஒரு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கோ இதுக்கோ ஒரு வழி இல்லை, ஆனால் தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் போராடி வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். அப்பா நம்மலாம் 12th பாஸ் பண்ணிட்டோம்ப்பா, அதுவே இவ்வளோ பெரிய விஷயம், போர்டு எக்ஸாம் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு ஒரு நம்மளோட லைஃப் அச்சீவ்மெண்ட். நான் வந்து இதுக்காக நான் போய் ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கேன், எனக்கு ஸ்டேட் ரேங்க் வாங்கினா தான் ஹாப்பினஸ் இல்லையே. ஒரு போர்டு எக்ஸாமில் ஒரு பெரிய வெளியிலேருந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து வெளியில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அதில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்திருக்கு. இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதை நம்ம வந்து வி ஹேவ் டு அப்ரிஷியேட் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், நீ இந்த ரேங்க் எடுத்தியாம்மா அந்த ரேங்க் எடுத்தியாமான்னு கேட்க மாட்டார், என்னன்னா பாஸ் ஆகிட்டியாம்மா. வேறு ஒன்றும் இல்லை மேடம், அந்த பாஸ் ஆகிட்டேன்னு கேட்குறது தான் மேடம் எனக்கு மோட்டிவேஷனு. நீ இந்த ரேங்க் எடுத்தேன்னு எங்கள் அப்பா இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அப்பா நான் போய் இன்றைக்கி போய் பேசுகிறதா இருக்கேன்ப்பா. அம்மா உனக்கு தெரிஞ்சது என்னன்னாலும் தைரியமாக போய் பேசுமா, பேசுகிறதாம்மா முக்கியம். ஸோ இந்த ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். அவர் வந்து நீ இப்படி பேசு, இதை படிச்சியா, இது மற்ற பேரண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியல மேடம், பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இது படிச்சியா, இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டியா, இது பண்ணியா, அது பண்ணியான்னு ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணுறாங்க. பட் என் ஃபாதர் கொடுத்தது ஓகே உனக்கு தெரிஞ்சதை பேசுமா. ரெண்டாவது ஒரு எக்ஸாம் எழுதும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா மேடம், எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு வந்துடாதம்மா, உனக்கு தெரிஞ்சதை எழுதி வைமா. அட்லீஸ்ட் மேடம் பார்த்துட்டு ஏதோ 2 மார்க்ஸ் போகிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 1/2 மார்க்காவது போடுவாங்க, அது டோட்டல் ஆட் ஆகும். ஸோ எந்த கொஸ்டினையும் விட்டுறாத. ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் மேடம். அது எப்படி எந்த விதத்தில் இவ்வளோத்துக்கும் அவருக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, ஒரு டிகிரிக்கு ஹோல்டர் கிடையாது, ஒரு பேங்க்கில் தான் அவர் ஒர்க் பண்ணாங்க. பட் எப்படி ஒரு சின்ன மோட்டிவேஷன் வந்து எனக்கு எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய இம்பேக்ட் நான் என் லைஃப்பில் கொடுக்குது. அதாவது இப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது என்னென்னா மேடம், எவ்ரி 15 days நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் மேம் வச்சுருக்கேன். இப்போ இந்த 15 daysக்கு அப்புறம் என்ன அடுத்தது என்ன பண்ண போகிறேன், என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், என்ன அடுத்த லெவலில் என்ன பண்ண போகிறேன், ஸோ என் பர்சனல் பிராண்டிங் என்ன பண்ண போகிறேன், எந்த லெவலில் வந்து என்ன ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு என்ன புக் எழுத போகிறேன்னா, ஒரு டாக் பேச போகிறேன்னா, ஸோ என்ன நம்மளை எப்படி அடுத்த ஒரு 15 days நம்ம மோட்டிவேட். ஸோ இந்த ஃபோர்ட்நைட் நீங்கள் பிளானிங் பண்ணாலே லைஃப்பில் அடுத்த சக்ஸஸ் வந்து உங்களை ரீச் பண்ணிகிட்டே இருக்கும் மேடம். ஆல்வேஸ் பிளான் செல்ஃப் இம்ப்ரூவைசேஷன். நம்ம என்ன ஒன் ஸ்டெப் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, யாரை பற்றியும் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை மேடம். நம்மளை சுற்றி வேர்ல்டில் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு மேடம். இப்போ ரஷ்யாவில் ஒரு விஷயம் நடக்குது, ஸ்பெயினில் ஒன்று நடக்குது, நார்வேல நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன மேடம் பண்ண போகிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களோட இருக்கிறது தான் நம்மளுக்கு லைஃபு, இவங்க நம்மள்ட்ட பேசலை, இதுதான் நம்ம லைஃபு. அந்த மைண்ட்லேருந்து வெளில வாங்க மேடம். நம்ம லைஃப் இவங்க கிடையாது. இப்போ 12th படித்த பசங்களோட நம்ம இருக்கோமா, என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம மெசேஜ் பண்ணுறோம். காலேஜ் படித்த பசங்களோட நம்ம ரொம்ப நாள் டச்சில் இருக்க போகிறது கிடையாது. பட் என்ன, உங்களோட நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. என் மதர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேடம், டோன்ட் எவர் ட்ரை டு பெக் ஆர் கெட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ், பி ஸ்ட்ராங் அண்ட் ஃபேஸ் த வேர்ல்ட், தென் ஒன்லி யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த். அதாவது உங்களோட தனித்துவம், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக நிற்கணும். தனியாக நின்று ஃபேஸ் பண்ணும்போது தான் வேர்ல்டு என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் மேடம் என்னோட அம்பிள். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். நீங்கள் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெரியர் கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் பெற்றோர்கள் மத்தியில் வந்து மெடிசன், இன்ஜினியரிங் இந்த 2 கெரியர் ஆப்ஷன் தான் ஒரு வின்பமாக இருக்குது. இதை தாண்டி என்ன மாதிரியான கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது மேம்? மேம் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் மேம், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12th முடித்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் எழுதி எல்லாமே பாஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த ஒரு காலேஜில் போகும்போது, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது மேடம். அவங்க வந்து ஒரு டெலிவரி பாய்ஸு லேடிஸ்க்கு கிடைக்கிற ஒரு வெகுமானம் கூட அங்கே டாக்டர்ஸ்க்கு கிடைக்கலைங்கிற மாதிரி ஒரு ரீசெண்ட் ஆர்டிக்கல் நான் பார்த்தேன் மேம். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ கொடுக்குற ஒரே ஒரு சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் படிங்க மேடம், அது வந்து கைத்தொழிலாக இருக்கணும் மேடம். இப்போ ஒரு ஃபிசியோதெரப்பி நான் படிக்கிறேன்னா நாளைக்கு நாளைக்கு ஒரு ஐஎஃப்டி என்னால் பண்ண முடியும். என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நான் ஒருத்தவங்க வீட்டில் போய் ஒரு கேர் கொடுக்க முடியும். அதுக்கு நான் ஒரு 500 சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நிறைய குழந்தைங்க இந்த ஆர்டிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்பீச் தெரப்பி, இந்த ஸ்பீச் மூலியமாக குழந்தைங்களுக்கு என்ன விதத்தில் ஒன்று வந்து நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங், இன்னொன்று வந்து மானிட்ரியும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்சஸ், ஸ்கோப் ரிலேட்டட் கோர்சஸாக எடுங்க மேடம். அதாவது வெறும் எம்பிபிஎஸ் படித்தா தான் இதுன்னு கிடையாது, இன்ஜினியரிங் படித்தா தான் இது கிடையாது. உங்களோட தனித்துவம் என்ன, நீங்கள் எதில் ஃபிட்டிங் ஆவீங்க, அதுதான் வந்து ஜப்பானில் ஒரு ரீசெண்ட் ஸ்டடி இருக்குது. இந்த இக்கிகை கொஸ்டினர் ரொம்ப நார்மலாகவே நீங்கள் கூகுள்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் இவாலுவேட் பண்ணுங்கள். அதாவது 4 விஷயம் சொல்கிறாங்க மேடம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கா, எஸ். ரெண்டாவது விஷயம், நான் படிக்கிற கோர்ஸுக்கு வந்து உலகத்துக்குள்ள வந்து அந்த நீடு இருக்கா,
ஏன்னா எல்லாமே வந்து நீடை நோக்கி தான் இருக்குது. ரெக்யர்மெண்ட் இருக்கா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பேசிக் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, என்றைக்குமே அழியாது. ஹெல்த் இண்டஸ்ட்ரியாக அழியாது. ஸோ இதெல்லாம் லைஃபோட பேசிக்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் ரிலேட்டட் என்ன இருக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதில் நீங்கள் ஃபிட்டின் ஆவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், ஆனால் ஃபிசிக்ஸ் பிடிக்காது மேடம், கெமிஸ்ட்ரி பிடிக்காது. ஸோ எனக்கு நாளைக்கு ஃபார்மசிஸ்டாக விருப்பம் கிடையாது. அங்கே போய் பார்த்திங்கன்னா நான் கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும். ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஸ்பீச் தெரப்பி எடுக்கிறேன்னா எனக்கு அதுக்கு பொறுமை இருக்கா? ஏன்னா நான் குழந்தையோட 3 hours 4 hours நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான பொறுமை எனக்கு இருக்கா? உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அந்த கோர்ஸில் சேர்க்குறாங்க, எஜுகேஷன் லோன் வாங்கி நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. அப்படிங்கும்போது உண்மையாலே தயவுசெய்து உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஃபிட்டின் ஆவேனா, எனக்கு இது உண்மையாலே யூஸாக. என் கூட ஒரு பொண்ணு படித்தாங்க, பர்ஃபியூஷன் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 months இருந்தாங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு டென்டல் மாறினாங்க. கடைசியில் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரில, டென்டல் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டோடு உட்காந்துருக்காங்க. அப்போ நான் என்ன பர்பஸ் மேடம்? உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணியும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு, ஸோ அதனால் எதில் நம்ம ஃபிட்டின் ஆகும்? ரெண்டாவது, அந்த ரெக்யர்மெண்ட் இருக்கா? இப்போ இந்த நீட் மட்டும் தெரிஞ்சால் போதாது, இந்த உலகம் நீங்கள் படித்த படிப்புக்கு பே பண்ண ரெடியாக இருக்கா? நாலாவது, இந்த சம்மந்தப்பட்டதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்? ஸோ 3 ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஸ்கில், அது எந்த இண்டஸ்ட்ரின்னு இருந்தாலும் பரவாயில்ல. டெக்னிக்கலாக என்ன தெரியுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லேப் டெக்னீஷியன் அப்படின்னா லேப் ரிலேட்டடாக எனக்கு தெரிய வருதா? எப்படி எடுக்கணும்னு தெரியணுமா? எப்படி டேட்டா சயின்சஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க? இந்த பேசிக்ஸ் வந்து நாலேஜ் தெரியணும். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னா கூட அவள் லேபு தானே படித்தாங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசிஜி மிஷின் ஒர்க் ஆகலை, அஸ் அ ஹாஸ்பிட்டல் மேனேஜராக நான் போய் அது என்ன ஏதுன்னு ரிசால்வ் பண்ணணும். அந்த பேசிக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நாலேஜ் எனக்கு இருக்கணும். ஸோ அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ நம்மளுக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன நிலமையில இருக்காங்கன்னு. நம்ம போயிட்டு மேடம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியாது. ஏன்னா இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு ஹார்ட் சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க அம்மா வெளில அழுதுட்ருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் ஸோ அந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளை புட்டிங் அவர் செல்ஸ் இன் அதர் ஷூஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை ஸ்கில்ஸ் இருந்தாலும் ஹம்பிளாகவும் நம்ம வந்து ஒரு எம்பத்தட்டிக்காகவும் இருந்தோன்னா லைஃப்பில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஆல்வேஸ் பிலீவ்மா. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளுக்கு தேவையானது டிஜிட்டல் ஸ்கில். ஸோ நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், எஸ் வெல் அண்ட் குட், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், ஒரு 10 minutes பாருங்கள். அதுக்கப்புறம் அதுலேயே நிறையா இருக்குது. ஸ்கில் மாஸ்டரு என்ன லேர்ன் பண்ணலாம், ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியுமா? இப்போ நான் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது கற்றுக்கலாமே. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு யுடெமியில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது மேடம், அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாமே, நாளைக்கு நம்மளுக்கு ரெஸ்யூமுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம்? ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அதை சொல்லணும் மேடம், நம்மளுக்கு இது மாதிரி விஷயம் இருக்குது, அப்சர்வ் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 10 minutes என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த 10 minutes 15 minutes அந்த டயத்துக்கு ஸ்டிக் இன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஜென்ரலாக என்டர்டெயின்மெண்ட் பார்த்தேன், எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் பார்த்தேன், அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், எஸ் வெரி குட், உனக்கு பிடிச்சிருக்க, உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உனக்கு பிடிச்ச விஷயத்தை பார்க்கும்போது தான் நீ உனக்கு மோட்டிவேட் ஆகிப்ப. இப்போ நான் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறேன், என் ட்வின்ஸ் பேபிக்கு ஒரு சின்ன இது வுட் லைக் டு ஷேர். வீட்டில் வந்தவொடனே 4 விஷயம் அவங்க கண்டிப்பாக பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்ட பிறகு செட்டில் ஆன பிறகு ஃபஸ்ட்டு திங் 1 to 100 எழுத சொல்லுவேன் மேடம். எதுக்குன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம், ரொம்ப மோட்டிவேட் ஆகிடுவாங்க, அப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா A to Z கர்சிவ் ரைட்டிங் எழுதுங்க, நம்ம எழுதிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மோட்டிவேட்டட். அதுக்கப்புறம் 3வது விஷயந்தான் அவங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லிக் கொடுப்பேன். அப்போது அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 minutes உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், ஏதோ ஒன்று உங்களை அப்கிரேட் பண்ணிக்க முடியுமா, கொஞ்சம் அதை பாருங்கள். பார்த்தோன்னா லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம். ஸோ ஹேபிட் ட்ராக்கர் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது எப்படி? ஸோ நான் வேறு எதுவுமே சொல்ல, ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் இது வாங்கிக்கோங்க, புக்கு. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு ப்ரேயர், காலையில் எழுந்திரிச்ச உடனே. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? தண்ணி குடிக்கிறது, ஒரு 2 to 2.5 liters தண்ணி குடிக்க முடியுமா நீங்கள் ஓல்ட் டேயில்? நான் டைமே சொல்லலை, இந்த டயத்துக்குள்ளார குடிங்க, நோ, இந்த ஓல்ட் டேயில் 2 liters குடிக்கணும், அவ்வளோதான் நான் உங்களை சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு 3000 ஸ்டெப்ஸ். இப்போ நிறைய பேர் மேடம் நான் டயட்டில் இருக்கேன் மேடம், ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன். எஸ், பட் மினிமம் 3000 நடக்கிறீங்களாங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஸோ பண்ணுறீங்களா? 4வது வந்து இப்போ ஒரு கனெக்ட் வித் நேச்சர். அதாவது நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், மொட்டை மாடிக்கு இருக்குது போகிறதில்ல, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. தயவுசெய்து புக்கை எடுத்து மொட்டை மாடிக்கு போங்களேன், அங்கே கொஞ்சம் நேரம் அந்த 1 hour நேச்சரோட கனெக்டடாக இருங்க. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல க்ரீனாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. கீழே கூட இருக்கலாம்.
ஸோ அந்த இடம் கார்டனாக இருக்கலாம், ஒரு பார்க்காக இருக்கலாம், பட் ஒரு ரிலாக்ஸிங்காக உங்களுக்கான ஒரு டைம் இருக்கணும். நம்ம என்னென்ன எல்லா நேரமும் பிஸியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கான ஒரு ஃப்ரீடம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மைண்ட் சில சமயத்தில் எதுவுமே பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கோங்க. அப்போ தான் என்ன நடக்குது நம்மளை சுற்றி சும்மா அப்சர்வ் பண்ணுங்கள், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, உங்களை சுற்றி வேர்ல்டில் என்ன நடக்குது. ஒரு 5 நிமிஷம் இதுவே ஒரு ஹேபிட் ட்ராக்கர் தான். டூயிங் நத்திங், ஜஸ்ட் அப்சர்விங். நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது பாரு, இந்த குழந்தை இங்கே வருது, அவங்க அம்மா இதை தூக்கிட்டு போகிறாங்க, டாக் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு, இது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஸோ இந்த நேச்சர் கனெக்டு நம்ம சொன்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தூங்குறது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு தூங்குறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் உங்களை, அதாவது இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ நீங்கள் விருப்பப்படுறது சில விஷயம் வேறு, நான் விருப்பப்படுறது வேறு. ஸோ புஷ் பண்ணிக்க வேணாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் என்னென்ன இம்ப்ரூவ். இப்போ இந்த மந்த்து சிலது போடுவீங்க, அடுத்த மந்த்து இதை விட எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், வேறு என்ன நான் ஆட் பண்ண முடியும், நான் ஏன் ட்ராயிங் பண்ணக்கூடாது, கலரிங் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரேன் மேடம், அதே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா அந்த மண்டலா ஆர்ட் இருக்குல்ல மேடம், இந்த மாதிரி சிம்பிள். ரொம்ப மண்டலா ஆர்ட்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுது மேடம். அதனால் சும்மா அந்த கலரிங் பண்ணுறேன் மேம். இப்போ எனக்கு அது ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், சின்ன வயசில் ஹாபீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ யாருமே ஹாபீஸே பண்ணுறது இல்லை மேடம். ஃபோன் வந்த காலத்துலேருந்து ஹாபீஸே எடுத்துக்கிறது இல்லை. சரி ஏதாவது ஒரு ஹாபி என்ன பண்ணலாம். அதே மாதிரி ஏன் இந்த டே சிங் பண்ணக்கூடாது. ஐ கேன் பி அ பாத்ரூம் சிங்கர். இப்போ நம்மளுக்கு முன்ன மாதிரி கிடையாது மேடம். இப்போ கரோக்கி இருக்குது, அழகாக பாட்டு லைன்ஸ் எல்லாம் வந்துடுது, மியூசிக்காக வந்துடுது. சும்மா சேர்ந்து சும்மா பாடுங்களேன் வீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் எது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஐ வுட் லைக் டு ஷேர். தேங்க்யூ மேம். ரொம்ப நுட்பமான விஷயங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இதை வச்சுட்டு எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலயமா ஒரு பெரிய விஷயங்கள் கூட அச்சீவ் பண்ணலாம்னு நம்புகிறேன். இப்போது உங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து எல்லாரும் ஒரு துறையில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, ஒரு துறையை நோக்கியே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆரம்பித்து இப்போ ஒரு ஆடிட்டிங் டீமுக்கு ஹெச்ஓடியாக இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபங்க்ஷனிங்கிறது ரொம்ப பெருசும் கூட, ரொம்ப நிறைய விஷயங்களும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது எவ்வளோ தூரம் இருந்தது? உங்கள் ஃபேமிலியில் உறுதுணையாக இருந்தவர்கள் யார் மேம்? அதான் மேம், இப்போ அம்மா இல்லை என் கூட. 2019 அம்மா எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. பட் எனக்கு அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க. அம்மா ஒரு கெசட் ஆஃபீஸர் வேறு. ஸோ அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தான் மேடம் இருக்கும், எப்பயுமே அடுத்தது என்ன முன்னேறணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பேசுவாங்களே தவிர எனக்கு ரொம்ப ஒரு பர்சனல் கனெக்டாக அம்மா இருந்தது இல்லை மேடம். லைக் எப்பயுமே வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படின்னா இதுக்கப்புறம் என்ன, இது அடுத்தது. அம்மா என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் அம்மாட்ட என்னென்னா, மியூசிக் பிடிக்குதா போ. ஆனால் எல்லாத்துலேயுமே 3 லெவல் இருக்குது மேடம். பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்ட். இப்போ உனக்கு வந்து கீபோர்ட் வாசிக்க தெரியுதா, பேசிக் கற்றுக்கோ. உனக்கு பிடிச்சா நீ இன்டர்மீடியேட் லெவல் போ. உனக்கு ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. இப்போ ஐம் பேஸ்கெட் பால் பிளேயர் மேம். பேசிக், இப்போ எனக்கு பேஸ்கெட் பால் ஒரு அந்த பேசிக் கற்றுக்கிட்டனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பேஸ்கெட் பால். ஸோ நம்ம ஒரு காலேஜ் லெவலெல்லாம் கூட நம்ம ஒரு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன், இப்படி தான் நம்மளுக்கு இட் வில் ஸ்டார்ட். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பேசிக் லெவல் கற்றுக்கோங்கிறது தான் மேடம் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன, அம்மாவை நான் பார்த்த விஷயம் என்னென்னா அந்த கம்பீரம், எப்பயுமே வந்து எல்லார்ட்டையும் ஹம்பிளாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் எப்பயுமே அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. 2வது எப்பயுமே அந்த பிளான் பி சொல்லுவாங்க மேடம். இப்போ ஒன்று ஒர்க் அவுட் ஆகலையா, இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பிளான் பி, அடுத்தது என்ன, அடுத்த ஆப்ஷன். அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து நான் பார்த்தது இல்லை மேடம். அடுத்தது என்ன, நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க மேம். அதாவது 4 குழந்தையில் 3 குழந்தைங்களாம் இறந்துட்டாங்க மேடம். நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன். அந்த ஒரு பீரியடில் 1987 அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தது தெரிய வரல மேடம். ஸோ 3 குழந்தைங்களாம் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க வேலையை விடலை. ஸோ அதுக்கு பெரிய ஒரு இது வந்து என் ஃபாதர் மேடம். ஸோ ஒரு 6 மந்த்ஸ்லேயே நான் பிறக்கும்போது வந்து இங்கே இருக்கிற ஒரு கீழ்பக்கில் இருக்கிற ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபுல்லாகவே அவங்க அட்மிட் ஆகி தான் அவங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் உமன் மேம். எதுவுமே அவங்க அதே மாதிரி மைத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ், ஒரு சின்ன சின்ன விஷயமும் டீட்டெயிலிங் தெரியும். இப்போ ஒரு ட்ரெடிஷன்ஸு, ஒரு கஸ்டம்ஸ்னால் கூட அது எப்படி பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு டீட்டெயில் லேர்னிங் அவங்களுக்கு இருந்தது மேடம். இதெல்லாம் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்மாட்ட. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பா, அவர் வந்து ரொம்ப சிம்பிள் மேம். அதாவது ஆனால் வந்து விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். அதாவது லைஃப்பில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க மேடம். நான் என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட என்னால் மறைக்க முடியாது. அதில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து என் ஃபாதர் மேடம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேம் ரொம்ப பெரிய மாரல் சப்போர்ட் மேம். என்னென்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு 4 விஷயம் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் சார் பிடிக்குமா அப்படின்னு. அப்போ ஆமாம் தான் மேடம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் என்ன ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஐ மீன் ஃபஸ்ட் ஷோ இல்லைனாலும் அந்த டேயில் ஒரு மூவி கூட்டிகிட்டு போயிட்டார். கூலி வரைக்கும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா படிக்க வைப்பீங்களா, கல்யாணம் ஆன பிறகு படிக்க வைப்பீங்களா அப்படின்னா எஸ் படிக்க வைக்கிறேன்னு அவர் தான் இந்த ஐஏஎம்மில் இந்த இது பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. 3வது வந்து இது மாதிரி நான் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. எஸ் போ, அடுத்த கட்டம் முன்னேறு, என்ன ஒரு எப்பயுமே ஒரு புஷ் ஃபேக்டராக எனக்கு இருந்திருக்காரு மேம். ஸோ அதே சமயத்தில் திட்டவும் செய்வாங்க, போயிட்டே இருக்கிற இது பண்ணுற அது பண்ணுறேன்னு. பட் சொல்ல மாட்டார். பட் தெரியும் அவர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டுங்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு 2 குழந்தைங்க கடவுள் கொடுத்தது மேம். ரொம்ப தங்க வைக்கிறவங்க மேம் 2 குழந்தைங்களும். அம்மா எது சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சென்சிபிள் கிட்ஸு. ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஐ வுட் லைக் டு ஷேர். இந்த பெரிய பையன் வந்து என்னாச்சு ப்ரீகேஜி இந்த மேம் பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போய் விடுவோம் இல்லையா குழந்தைய, அது மாதிரி கொண்டு போய் விடுறேன் நான். அப்போ வந்து என்னென்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த பையன் என்ன பண்ணால் வெறும் ப்ரீகேஜி தான் மேடம். என்ன பண்ணால் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மேமுக்கும் தெரியல. இவன் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி, அந்த குழந்தை கையை பிடிச்சி, நான் இருக்கேன் நீ வாப்பா உள்ளே போகலாம், நம்ம ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. இந்த சொன்ன வார்த்தை எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு ஆஸ்கார் நான் வாங்கிட்டேங்கிற அளவுக்கு போதும் மேடம். என் குழந்தை எம்பத்தட்டிக்காக இருக்குது, மற்றவங்களோட இது வழியை வந்து புரிஞ்சுக்கிற குழந்தையாக இருக்குது. ஸோ இதுதானே லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம். ஸோ அதனால் ரொம்ப பிளெஸ்ஃபுல் லைஃபு. 2வது இது இல்லை அது இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லை மேடம். என்ன இருக்கோ ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ கண்டென்டட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைஃபு பை காட் கிரேஸ். மேம், ஹெல்த் இன்சூரன்ஸில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஜிஎஸ்டி இருக்குது, இது மக்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னு மேடம்? இனிஷியலாக வந்து ஒரு ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் இருந்தது மேடம். இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 5% தான் இப்போ இருக்குது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னால் நம்ம அதாவது என்ன பர்சன்டேஜ் வந்தாலும் லைஃபோட ப்ரொடெக்ஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேடம். நம்மளுக்கு வந்து அது ஒரு கவசம் கண்டிப்பாக. அதனால் வந்து ஒரு டீஃபால்ட்டாக நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுதான் மேடம் நான் சொல்லுவேன். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க மேம். இப்போ ஞாபக மறதி அப்படின்றது ரொம்பவே பொதுவாக காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இன்சூரன்ஸ் நிறைய பேர் எடுத்ததையும் மறந்துடுறாங்க, இன்சூரன்ஸ் கட்டுறதையும் மறந்துடுறாங்க. இந்த மாதிரி டைமில் இன்சூரன்ஸ் பிரேக் ஆகிடுது சில பேருக்கு. அப்படி பிரேக் ஆகிற இன்சூரன்ஸ்க்கு அவங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும், அந்த இன்சூரன்ஸை திரும்பி அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு? அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 or 5 இயர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த கஸ்டமர் வந்து ஜென்யூனாக பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னா, நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதுங்க. சாரி சார், ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரீசன், அதனால தான் நாங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஜென்யூன் ரீசன் என்ன இருக்கும், எதனால் நீங்கள் மிஸ் பண்ணீங்கிறத கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவங்கள நேரக்க போய் மீட் பண்ணுங்கள். பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியை மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த இது மாறும், அந்த வேவ் லென்த்து. ஸோ அவங்க வந்து இந்த பர்டிகுலர் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த ஒரு 15 டேஸில் நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் யூ கேன் டேக் இட். பட் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டாக இல்லைங்க முடியாது, நீங்கள் ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்க அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஐஆர்டிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறதுனால தேவை ப்ராப்பர் அந்த கைட்லைன்ஸ் இருக்கிறனால அதை வந்து நம்ம ப்ரீச் பண்ண முடியாது. ஸோ சில கம்பெனிஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஒரு 20-25 வருஷம் சின்சியராக பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மிஸ் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட் வந்து சாரி டு சே ஒரு எக்ஸ்பயர் ஆகிட்டார், அதனால் அந்த ஃபாலோ பண்ண முடியல. இந்த மாதிரி சில ஜென்யூன் ரீசன்ஸ் இருந்ததுன்னா எஸ் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அது ஒரு வேலிடேட் பண்ணுவாங்க. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நம்பர் 1. 2வது பார்த்திங்கன்னா இந்த மேஜராக வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டு அப்படிங்கிற பட்சத்து கவர்மெண்ட்டுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரைவேட்டுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்னாலும் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன், நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் லெட்டர் கொடுங்க. உங்கள் சைட்லேருந்து உங்களோட தரப்பான நியாயத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இது சாதாரண விஷயம் தானே, இது விட்டுறலாம், தயவுசெய்து விட்டாதீங்க. ஏன்னா ஒரு 4-5 வருஷம் நீங்கள் சின்சியராக பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் எப்பயுமே வச்சுக்கோங்க, வச்சு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போது
ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு ஃப்ளோட்டர் போட்டு ஒரு ஃபேமிலி ஒரு குரூப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதில் இருக்க பசங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு பையனும் அந்த மாப்பிள்ளையும் சரி அந்த பொண்ணும் சரி அவங்க அடுத்த ஃபேமிலிக்குள்ளே மூவ் ஆன் ஆகுறப்போ அவங்களோட இன்சூரன்ஸ் எப்படி மாறுது, அது எப்படி நம்மளுக்கு எடுத்துக்கிட்டால் அது பெனிஃபிட்டாக நம்மளுக்கு அமைக்க முடியும் மேம்? மேடம் ஒவ்வொரு வருஷமும் ப்ரீமியம் வந்து அது பொறுத்து தான் மேடம் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் பாலிசியில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது மேடம். ஏன்னா நம்மளுக்கு லைஃப் லாங் அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. பட் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, அந்த குழந்தைங்க ஆட் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க காலத்துக்கு அப்புறம் அதை வந்து அவங்க தனியாக நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ரீமியம் மாறனால நீங்கள் என்ன பே பண்ணுறீங்கிறத வச்சு தான் மேடம். அதனால் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். என் அப்பா அம்மாக்குன்னா நான் இந்த ரேட் பண்ணிக்கிறேன், என் குழந்தைக்குனுங்கன்னா நான் தனியாக இண்டிவிஜுவல் பாலிசி போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது இட்ஸ் டோட்டலி பியூர்லி உங்களோட டிசிஷன் தான். அதனால் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மேம். மேம், இன்சூரன்ஸ்க்கான சட்டத்திட்டங்கள் என்ன? கவர்மெண்ட் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் பாலிசிலாம் நமக்கு கொண்டு வராங்க? மேம் அதாவது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க மேடம். அது பேர் ஜிப்ஸான்னு சொல்லுவாங்க, ஜிப்ஸா கேட்டகரியில். அதில் என்னென்ன வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், நியூ இந்தியா இன்சூரன்ஸ், நேஷ்னல் இன்சூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ். இவங்க கீழே வரவங்க தான் டிபிஏ, அதாவது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்க 3 பேரத்துக்குமே ஒரு சென்ட்ரல் பாலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபிஏ தான் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்க டைரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு டிபிஏ வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் அந்த டிபிஏ மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் நியூ இந்தியாவுக்கு வந்து மெடி அசிஸ்ட் ஒரு டிபிஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து அவங்க வேறு ஒரு கம்பெனி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மேடம். விடால் ஹெல்த் கேராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும் ஆஸ் ஒரு கஸ்டமராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இப்போ நீங்கள் நேஷ்னல் இன்சூரன்ஸில் கட்டிகிட்ருக்கீங்கன்னா அதோட டிபிஏ என்ன யாருங்கிறத பார்க்கணும். இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ப்ரீமியம் பே பண்ணுறீங்க இல்லையா, அந்த பே பண்ணுற ரெசிப்டை தயவுசெய்து பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயர் யாருங்கிறத பார்த்து வைங்க. அதே மாதிரி அந்த கூப்பன், அதாவது உங்களோட ஐடி கார்டு இருக்குது இல்லையா, அந்த ஐடி கார்டு ப்ளஸ் உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க. ஸோ என்னது பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த இது வந்து நீங்கள் வச்சுக்கணும். சில சமயத்தில் ஃபோட்டோ கேட்பாங்க, அதனால் ஃபோட்டோவும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிடணும். இது மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா இந்த இடத்துல நான் பேக்கில் இந்த இடத்துல வச்சுருக்கேன், நீங்கள் இமீடியட்டாக கொண்டு போய் இன்சூரன்ஸில் கொடுங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிளைம் இன்டிமேஷன் சொல்லுவாங்க மேடம். அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ளார அட்மிட் ஆகிடுறோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், சண்டே போய் அட்மிட் ஆகிடுறோம். பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மண்டேவே டிஸ்சார்ஜ் சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் டே. நீங்கள் அப்போ ஒரே சமயத்தில் நீங்கள் இன்டிமேஷனும் கொடுக்க முடியாது. அப்போ வந்து சில சமயத்தில் நம்ம வந்து எமர்ஜென்சிங்கிற பட்சத்தில் நாமளே டிபிஏக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கிளைம் இன்டிமேஷன் கொடுத்தோன்னே அவங்க ஒரு கிளைம் இன்டிமேஷன் நம்பரை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை நீங்கள் தயவுசெய்து நோட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் டே போய் ஹாஸ்பிட்டல் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இன்டிமேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிடும். இது ஏன் கிளைம் இன்டிமேஷன் நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறது வந்து as per த ப்ராசஸ். இது ஹாஸ்பிட்டல்லேருந்துமே அவங்க அப்ளை பண்ணுவாங்க. பட் என்னென்னா சான்சஸ் ஆஃப் டிஸ்கிரிப்பன்சி, அதாவது உங்களுக்கு இன்சூரன்ஸ் பின்ன இந்த கேஷ்லெஸ் கிடைக்காம போகிறதுக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே கிளைம் இன்டிமேஷன் நம்ம சைட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்றது வந்து வெல் அண்ட் குட். இது நம்பர் 1. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு 2 கொடுப்பாங்க மேடம். ஒன்று வந்து இனிஷியல் அப்ரூவல், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனல் அப்ரூவல். இனிஷியல் அப்ரூவல் என்னென்னா ஒரு ப்ரொசீஜர் போகிறீங்க, அப்படி எமர்ஜென்சியாக வந்து அட்மிட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது இனிஷியல் அப்ரூவல் கொடுக்குறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து டாக்டர்ஸோட இந்த என்னென்ன டெஸ்ட் எடுத்தீங்க அந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனல் பில்லு, அடுத்தது டிஸ்சார்ஜ் சம்மரி, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கும்போது ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் என்னங்கிறது நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கேஷ் பேஷண்ட்டாக இருக்கும்போது உடனே டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்கிறீங்க, 2 ஹவர்ஸில் ஆயிடலாம். பட் நீங்கள் இன்சூரன்ஸ் பேஷண்ட்டாக ஆகும்போது இமீடியட்டாக டிஸ்சார்ஜ் ஆக முடியாது மேடம். ஏன்னா மார்னிங் அவங்க டிஸ்சார்ஜ்னு சொல்லிடுவாங்க, இவங்க டீமில் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்னா திடீர்னு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஏதாவது குவைரி கேட்பாங்க, அதுக்கு அந்த டாக்டர் இருக்கணும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. சில சமயத்தில் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜர்ஸே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண பிறகு தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக முடியும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் கிளம்பிடுறேன், நீங்கள் அப்ரூவல் வந்த பிறகு எனக்கு இது பண்ணுங்கள். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. நீங்கள் ஆஸ் ஒரு சிட்டிசனாக தயவுசெய்து பண்ணாதீங்க. ரீசன் என்னென்னா திடீர்னு ஒரு வெரிஃபிகேஷன் வராங்க, அப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த கிளைமே ரிஜெக்ட் ஆகிடும். தேவையில்லாமல் இத்தனை வருஷம் நீங்கள் ஒரு நல்ல பாலிசி இது பண்ணி ஒரு நல்ல கஸ்டமராக இருந்துட்டு நீங்கள்
எமர்ஜென்சியாக நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டு அந்த சமயத்தில் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்துட்டு நீங்கள் இல்லைங்கும் போது அது ரொம்ப பெரிய ஒரு பேட் ரிமார்க் as well as ஒரு பேட் ரெப்புடேஷன் ஆகிடும் மேடம். அதனால் இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் another ஒரு 4 to 6 hours வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஃபுல் ப்ராசஸை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. அதுதான் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். மேம் அருமையாக சொன்னீங்க. இன்சூரன்ஸில் இவ்வளோ இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி ஒரு வயது முதிர்ந்தவர் இதை கேட்டு ஐயோ இவ்வளோ இருக்கா இன்சூரன்ஸில், ஓகே நான் இப்போ இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அது எலிஜிபிளாக அவங்களால எடுக்க முடியுமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது தடைகள் வருமா இதில்? சார் இருக்கும் சார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும் சார், தட் இஸ் நம்பர் 1. பட் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் 60 இயர்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க சார். அதாவது இதில் எங்கே நம்ம வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கோபேன்னு ஒன்று சொல்கிறாங்க சார். அதாவது ஐஆர்டிஏல அதாவது கோ பேமெண்ட். இப்போ நம்ம ஒரு 50%, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakhக்கு வந்து ஒரு 5,000 நம்ம வந்து சீனியர் சிட்டிசனுக்கு பாலிசி எடுத்துட்டோம். எதுக்கு 1 lakhக்கு வெறும் 5,000. நீங்கள் என்ன நினைப்பீங்க மேம் 1 lakhக்கு 5,000 தானே மேடம். பட் பில்லு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஜாஸ்தியாக வந்துடுது, ஒரு 3 lakhs வந்துடுது கரெக்டாக. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எயில்மெண்ட்டும் நம்மளுக்கு ஜாஸ்தியாகுது, காஸ்ட்டும் ஜாஸ்தியாகுது இல்லையா. 3 lakhs வரும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த இன்சூரன்ஸில் 1 lakhல உங்களுக்கு 40,000 தான் மேடம் வரும். மீதி வந்து மொத்தமாக அந்த பேஷண்ட் தான் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு என்ன இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 1 lakhஆவது வந்துடும், 2 lakhs தானே நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோப்பேங்கிறதுல நீங்கள் ரொம்ப அடி வாங்கிடுவீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டார்ட் ஏர்லி. முன்னாடியே டிசைட் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் போகிறீங்களா, எஸ், பட் ஓகே நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ நம்ம ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்லிட்டு இருக்குது மேடம். பட் அது என்னென்னா பிலோ பாவர்ட்டி லைன் இருந்தால் தான் மேடம் பெனிஃபிட். இப்போ அந்த பிலோ பாவர்ட்டி லைனில் நம்ம வரல அப்படிங்கிறம்போது அந்த காப்பீடு நம்மளுக்கு ஒரு பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. பட் இது இப்போ இதே வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பென்ஷனர்ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னோ எஸ் அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆகுது. அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கவர் ஆகாது மேடம். கேட்ராக்ட் இந்த மாதிரி இருக்குது, ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு மேஜர் கிரிட்டிக்கல் கேர்னு சொல்லுவாங்கள்ல மேடம், ஒரு ஐசியூ ரிலேட்டட் கேர், அந்த ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் கவர் ஆகுது மேம். லைக் ஃப்ரம் கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி இந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது மேம் இப்போ இருக்கிற காலத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ போகிறாங்க, அதுக்கப்புறம் ஆன் தி டேபிளே வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணணும், அந்த ஸ்டென்ட்டு வைக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வைக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பண்ணுற அந்த ஒரு டென்ஷனில் அந்த ஸ்டென்ட்டோட ஸ்டிக்கரை விட்டுட்டு வந்துடுறாங்க மேடம். ஏன்னா அந்த ஸ்டென்ட்டோட ஸ்டிக்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னா அதை வச்சு தான் ஸ்டென்ட் கம்பெனி வந்து உண்மையாலே அது ரீயூஸபிளா, புதுசாக ப்ராப்பராக அவங்க வாங்கியிருக்காங்களா, அது வந்து என்ன லாட்டில் வருது, எந்த பேட்ச்சு, இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்த்தோ கேசஸ்லேயும் இருக்குது. ஸோ சில கேஸ்ட்ரோ கேசஸில் மெஷ் வைப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க, டாக்டர் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டிக்கரிங் கரெக்டாக இருக்கா, அது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடுச்சா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும் மேடம். ஏன்னா இதனால் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம என்ன நினைப்போம் சாதாரணமாக. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த ஸ்டிக்கரை கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க மேடம். பட் இந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து மற்ற ஒர்க் டென்ஷனில் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க மிஸ் பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு இது ப்ரெஷியஸ் இல்லையா. ஏன்னா அதனால் நாம் தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம்ளே வந்து ஒரு ப்ரீமியம் ஒரு டிஸ்கவுண்ட்டு கிடைக்குதா ஆன்லைனில் தயவுசெய்து எடுங்க. அப்போ தான் நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. அன்லெஸ் அன்டில் நாம் ஒரு விஷயத்தை நாம்ளே பண்ணாத வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்க மாட்டோம். இன்னொருத்தவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போமே தவிர நம்ம வந்து அடுத்த கட்டம் லேர்ன் பண்ண மாட்டோம். ஸோ எப்படி உங்கள் ஹெல்த் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்கள் இன்சூரன்ஸும் இம்பார்ட்டண்ட். எப்படி வருஷம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்களோ அது மாதிரி இதுவும் பண்ணுங்கள். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்னொரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் காம்ப்ளிமெண்ட்ரி கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸையும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கவர் ஆகுது. எதுவுமே வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டா நம்ம காப்பாற்றிடலாம். இப்போ இந்த கேன்சரில் என்ன சொல்கிறாங்க, 4 ஸ்டேஜ் சொல்கிறாங்க மேடம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4க்கு அப்புறம் நம்ம வந்து பெருசாக காப்பாற்ற முடியாது. பட் we can improve the quality of life. பட் இந்த ஸ்டேஜ் 1, 2, ஸ்டேஜ் 2லையும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையா வந்துருச்சு. இன்ஷியலாக என்ன பண்ணாங்க, கீமோதெரப்பி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரக்ஸு மெடிசன் கொடுத்து அந்த எப்படி அந்த கேன்சர் செல்லை வந்து வளர விடாமல் பண்ணுறது. அதாவது கேன்சர்னால் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த ஒரு இத்தனை செல்ஸ் தான் வரணுங்கிற இடத்துல மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேன்சர் செல்ஸை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோங்கிறது தான்
ஆன்காலஜிஸ்ட்டோட மெயின் வேலை. ஸோ இந்த கீமோதெரப்பி மெடிசன்ஸே பார்த்தீங்கன்னா 1 lakh ஒரு சிட்டிங்கே 1,20,000 கிட்ட அந்த மெடிசனோட சார்ஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். நம்பர் 1. 2வது சர்ஜிக்கல் ஆன்காலஜினே இப்போ ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. அது வந்து ப்ரொசீஜர் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சோண்டு டிஷ்யூவை கட் பண்ணி பயாப்சிக்கு அனுப்பிடுறாங்க மேடம். அதாவது அது கேன்சர்ஸ் எல்லாம் நார்மல் செல்லான்னு ஒரு தடவை வேலிடேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு 1 வீக்குள்ளார நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருது. இன்கேஸ் அது வந்து பினைன் மெலிக்னன்சின்னு 2 சொல்கிறாங்க. அதாவது பினைன்னா நார்மல், மெலிக்னன்சினா அது கேன்சரஸ் செல்லு. ஸோ அது 2த்தையும் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ மெலிக்னன்சி இருக்குன்னா இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது என்னங்கிறது சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த சர்வைக்கல் கேன்சர்லேயும் பிரெஸ்ட் கேன்சர்லேயும் ரொம்ப இந்தியாவில் வந்து ஒரு டாப் லெவலில் நம்ம ரேட்டடாக இருக்கும். அதாவது ஒரு காலத்தில் இந்தியா வந்து இதில் ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டுங்கிறத விட இப்போ வந்து ஒரு மெடிக்கல் டிசீசஸில் வந்து நம்ம வந்து ஒரு கேபிட்டலாக ஆக ஆரம்பிச்சிட்டோம். அது கேன்சர் இருந்தாலும் சரி, டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னாலும் சரி. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து தற்காப்பு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு மூலியமாக எப்படி அந்த கேன்சர்ஸ் எல்லாம் அழிக்கிறது அப்படிங்கிற இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சில ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்க, இது டியூமர் போர்டுன்னு சொல்கிறாங்க மேடம். அதாவது இப்போ ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா இந்த 3 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ரைட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரூவ் பண்ணுறாங்க மேடம். ஆனால் என்ன, நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அட்வான்ஸ்டு சைபர் நைஃப்னு சொல்கிறாங்க மேடம் கேன்சரில். அது வந்து சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஹையர் எண்டு நாளைக்கு ப்ராப்ளம் இருந்தால், ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிற பர்பஸ் என்ன, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு திடீர்னு 20 லட்சம் கொடுங்க 30 லட்சம் கொடுங்கன்னா நம்ம எங்கே போகிறது, அதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறது. அதனால் நீங்கள் கரெக்டாக பாருங்கள், கிரிட்டிக்கல் இல்னஸ் நாளைக்கு வந்தால் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் போடுங்க. ஒரே விஷயந்தான், வந்தால் நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம், வரலையா யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம அதை கொடுத்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக மாறப்போகுது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி மேம். இப்போ வந்துட்டு பேங்க்கும் நமக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பேங்க் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் மேம். சார் இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி சார். சரி, நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு விவரம் தெரிய மாட்டேங்குது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே நிறைய பேங்க் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக அசோசியேட்டடாக பண்ணுறாங்க. அதாவது செல்லிங் இன்சூரன்ஸ் த்ரூ பேங்க் இஸ் கால் பேங்க் அஷூரன்ஸுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சார். அதாவது அது மூலியமாக செல் பண்ணுறது. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாலிசி வச்சுருக்கீங்க இண்டிவிஜுவலாக, இந்த பேங்க் மூலியமாகவும் கிடைக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 பாலிசி வந்துடுது சார். இது ஒரு அட்வான்டேஜ். 2வது, நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், ஒரு ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறோமே தவிர அங்கே என்ன பேங்க்கில் என்ன இருக்குது, என்ன இன்சூரன்ஸ் கவர் ஆகுது, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் சார். பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இது தாராளமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது சார் அது. அதனால் எல்லாருமே பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன இன்சூரன்ஸ் அதோட அசோசியேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்த்துக்கணும். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க மேம். ஹெல்த் கேர் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, ஹெல்த்து வந்து ஒரு பெரிய விஷயம்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. சிம்பிளான விஷயம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. இல்லை, இது வந்து சின்ன சின்ன விஷயந்தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கற்றுப்பீங்க. பட் எல்லாருமே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம், ஒரு சின்ன மெடிக்கல் ஃபீவருக்கோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம அட்மிட் ஆகிறோம். அப்படிங்கும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விழிப்புணர்வு என்னென்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நன்றி மேம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து உங்களோட வாழ்க்கை அனுபவங்களையும் மருத்துவ காப்பீடு குறித்து எங்களோட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக எளிமையாக விளக்கம் தந்தீங்க. இங்கே சொன்ன கருத்துக்கள் நிச்சயம் நம்ம நேயர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் மேம். எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மேம். நன்றி. அண்ணா சமுதாய வானொலி இந்த ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல். அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா நேயர்களுக்கும் எங்களோட நன்றிகள். இங்கே அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு எப்போவுமே ஊக்கமாக இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு சுவாரஸ்யமான விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலாமாலினி, காவியா மற்றும் ரோஷன்ராஜ். தொடர்ந்து கேளுங்க. இது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.